இந்தியாவில் ஆட்சி அமைக்க ஆலோசனை, தாய்லாந்துல ஊரடங்கு, சீனாவில் போர் பயிற்சி, நம்ம உசிலம்பட்டியில ஊர்வலம், உச்சியில் இருக்கிற நீலகிரியில உண்ணாவிரதம். இப்படி உலக செய்தி ஊரு செய்தி மட்டும் இல்லாம மத்தியில மாநிலத்துல தெற்க வடக்க கிழக்க மேற்க நம்மளை சுத்தி சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு பாட்டு கூத்துன்னு பாட்டை கிளப்ப வந்திருக்கோம் பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு. நாடாளுமன்றத்தில் கூட்டம், பாஜக எம்பிக்கள் கூட்டம், பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற தலைவராக நரேந்திர மோடி தேர்வு. என்டிஏ தலைவர்கள் கூட்டத்திலும் கூட்டணி தலைவராக மோடி தேர்வு. புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரியது பாஜக. மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பு. ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமூச்சோடு பாடுபடும் மோடி உறுதி. தமிழக அமைச்சர் அவையில் மாற்றம், மூவர் உள்ளே மூவர் வெளியே. அதிமுக அதிரடி முடிவு, கோகுல இந்திரா கைத்தறி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வேளாண்மை எஸ்பி வேலுமணி. உள்ளாட்சி ஆளுநர் மாளிகையில் பதவி ஏற்பு, அமைச்சர்கள் முதல்வர் பங்கேற்பு. சட்டசபை வளாகத்தில் சபாநாயகர் முன்னிலையில் ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏவாக வெங்கட்ராமன் பதவியேற்பு. பீகாரில் புதிய முதல்வர் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று நிதிஷ்குமார் ராஜினாமா. ஜிதன் ராம் மஞ்சி புதிய முதல்வராக பதவியேற்பு. புகார் புகார் ஊழல் புகார் பாப்பின் மாநில கூடுதல் இயக்குனர் ஆசிக்குள் மேலே ஊழல் புகார். புகாரு மீது நடவடிக்கை எடுக்க 7 வீடு 3 பண்ணை 2 காம்ப்ளெக்ஸ் அலுவலகம் ஆகிய இடங்களில் ஆயுக்தா சோதனை. முதுமலையில் புலிகள் காப்பகம், பழங்குடி குடியிருப்புகள் கூடாதென அரசாங்கம் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மறுகுடியமர்த்த பழங்குடி மக்கள் கோரிக்கை. நீலகிரியில் உண்ணாவிரதம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. மக்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் ஒன்று விடாமல் நிறைவேற்றப்படும் என கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்தில் தோற்றாலும் தலைநகரில் டெல்லியில் கம்பீரமாக பேட்டி கொடுத்ததாக நேரலையில் நிரப்புகிறார் நமது வீராப்பு செய்தியாளர். நான் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவைன்னு சேலம் மாநாட்டிலே கொடுத்துருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் வந்தால் நிச்சயமாக கூட்டணி கட்சியை தான் எல்லாருமே சேர்ந்து அதை வலியுறுத்தி நாங்கள் கொடுத்த தீர்மானத்தை, அதாவது மீனவர்கள் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, குடிதண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, என்னென்ன பிரச்சனையை பற்றி சொன்னோமோ அந்த பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்போம். தீர்த்து வைக்க நாங்கள் முழு முடிவோடு இருக்கிறோங்கிறது தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும். தர்மபுரி தொகுதியில் இலைக்கட்சி மாம்பழ கட்சியிடம் தோற்றதால் 4 அணியில் இருந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் KP முனுசாமி பதவி பறிக்கப்பட்டதாக பரிதவிக்கிறார் நமது நாற்காலி செய்தியாளர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வி பற்றி அலசி ஆராய வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி சூரிய கட்சியின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் கூடி ஆலோசிக்கப் போகிறது என அறிக்கை வாசிக்கிறார் நமது அண்ணா சாலை செய்தியாளர். ஊபியில் ஒரு இடம் கூட ஜெயிக்காமல் முட்டையெடுத்த யானை கட்சியின் அனைத்து அமைப்புகளும் கலைக்கப்பட்டு விட்டதாக பொறுப்பை இழந்த வெறுப்பில் சுற்றி சுற்றி வருகிறார் நமது சுறுசுறுப்பான செய்தியாளர். நெய்வேலி NLC நிலக்கரி சுரங்கத்தில் நிகழ்ந்த விபத்தில் ஒருவர் பலியாக 6 பேர் கொடுங்காயத்துடன் சிகிச்சை பெற்றதாகவும் இதனால் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டதாகவும் கவசம் மாட்டுகிறார் நமது பாதுகாப்பான செய்தியாளர். மக்களவை தேர்தலில் கோட்டை விட்ட விளக்குமாத்து கட்சி தலைநகர் டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்க முயற்சி செய்வதால் கட்சிக்குள் கூச்சல் குழப்பம் உச்ச கட்டத்தில் இருப்பதாக கூட்டி பெருக்குகிறார் நமது தெளிவான செய்தியாளர். டெல்லியில் எரிவாயு விலையேற்றம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மீதான வழக்கில் டெல்லி சட்டமன்றத்திற்கும் ஊழல் தடுப்பு பிரிவிற்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக சுத்திலை தட்டுகிறார் நமது டெல்லி உயர்நீதிமன்ற செய்தியாளர். ஆப்கானிஸ்தான் எல்லை பிரச்சினை பற்றி ஆலோசிக்க பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையில் அந்நாட்டு அதிகாரிகள் அமைச்சர்கள் ஒன்று கூடி உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தியதாக எல்லையில் பாய்கிறார் நமது அண்டை நாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம்.
ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தலில் ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வச்ச மக்கள் போட்ட ஓட்டால் சில பேருக்கு வெற்றி, சில பேருக்கு தோல்வி, சில பேருக்கு வைப்பு தொகை காலி. இதுல பாருங்க, 10 வருஷமா நாடாண்ட கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம செஞ்சுட்டாங்க திருவாளர் வாக்காளர் பெருங்குடி மக்கள். அப்புறம் என்ன, ஆய்வு, ஆராய்ச்சி, விசாரணை, விளக்கம்னு சாஞ்ச கையை தூக்கி நிறுத்த என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு பெருந்தலைகள் முடிவு எடுத்துட்டாங்களாம். அதாங்க இன்றைய கேலி சித்திரம். காட்டும். சாலையில் சிக்னல் இருக்கும். ஆமாம். 3 சிக்னல் எரியும். ஆமாம். ஒன்று ரெட்டு, எல்லோ, அண்டு அது எல்லோன்னா ஆரஞ்சு. ஆமாம். ஆரஞ்சு கிரீன். கிரீன்னா போங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாம். எல்லோன்னா எச்சரிக்கை அப்படின்னு அர்த்தம். ஆமாம். ரெட்டுனா கூடவே கூடாது, நின்று இப்போ பார்த்துப்போ நின்று அப்படின்னு அர்த்தம். இது மனுஷனுக்கு வாகனத்துக்கு அப்படி வச்சுருக்காங்க. உலகம் ஃபுல்லாக கம்பெனிகளுக்கெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. எப்படி? இது வந்து இந்த கம்பெனி ரெட் சிக்னல் கம்பெனி, இந்த கம்பெனி ஆரஞ்சு சிக்னல் எல்லோ சிக்னல் கம்பெனி, சரி. இந்த கம்பெனி க்ரீன் சிக்னல். க்ரீன் சிக்னல் கம்பெனினா அது மாசுபடுத்துறதில்ல, பூமியை மாசுபடுத்துறதில்ல. இது இருக்க ஆரஞ்சு இருக்க கொஞ்சம் பரவாயில்ல. ரெட் இருக்க அந்த கம்பெனியே வைக்கப்படாது. ஆனால் அந்த கம்பெனி தான் நம்ம நாட்டில் ஃபுல்லாக இருக்குது, எல்லா கம்பெனியும். ஆமாம். வெளிநாட்டில் ரெட் சிக்னல் இருக்க கம்பெனியை பூரா அவன் அங்கே வைக்க மாட்டேங்கிறான், இந்தியாவில் வச்சுக்க. ஏன்னா நிறைய இனாவானாக்கள் இருக்கிற நாடு, அதிகப்படியாக இருக்கிற நாடு இந்தியா தான். நீ அங்கே போய் வச்சுக்க. நம்ம ஆள் சொல்லுவான், தொழில்துறையை வளர்க்க நாங்கள் அந்நிய மூலதனத்தை கொண்டு வந்து டொபுக்கடீர்னு கொட்டணும், குமிப்போம். எப்படிடா குமிச்சாங்கன்னா இதுதான். எல்லாம் ரெட் சிக்னல் இருக்குது அங்கே கம்பெனியை கொண்டு வந்தால் அது என்னென்னா பயங்கரமாக மாசை வெளியிடும், சாயப்பற்ற. அதையும் இங்கே வச்சு பார்த்துட்டு இனிமேல் ரொம்ப சாயம் ஏறிடுச்சு, இனிமேல் நாங்கள் வேறு நாட்டில் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறான். இந்த வளர்ந்த நாடுகள் பூரா கம்பெனியை பூரா இங்கே தள்ளி விட்டு ஆரஞ்சு சிக்னல் அந்த எல்லோ சிக்னல் இருக்குல்ல அதுக்குன்னு சில நாடு வச்சுருக்கான், அங்கே போய் தயார் பண்ணிக்க. க்ரீன் சிக்னல் இருக்கா, அது நானே வச்சுக்கிறேன். ஓம் பணம் என் பணம் அப்படிங்கிற கதையில் அவங்க கம்பெனி வச்சுட்டு இப்போ எல்லாம் கூட்டி சொல்கிறாங்க. நம்ம ஆள் அவன் நாட்டில் எப்படின்னா, இப்போ நம்ம ஆள் ஏசி போட்டால் ஏசி வச்சுக்கோ, அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நீ என்ன எதுக்கு ஏசி போடுற கேட்டால், என்னங்க வெயிலாக இருக்க, நீங்களாம் பழகிருப்பீங்கள்ல, நீ ஏன்டா வச்சுருக்க, நாங்கள் அதிலே பழகிட்டோம், ஏசிக்குள்ளே இருந்து பழகிட்டோம். அவன் எடுக்க மாட்டானா. உலகம் வளர்ந்த நாடுகள் பூரா ஏசியெல்லாம் வச்சுட்டு ஏர் கண்டிஷன், அதுலேருந்து வர ஓஎஃப்சி, சிஎஃப்சி, குளோரோ கார்பன், அதுதான் ஓசோனில் ஓட்டையை போடுது. பூமி வெப்பமாகுதுங்கிறான். பூமி வெப்பமானா என்ன ஆகும், கடல் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் கூடும். சில பேர் சொல்லுவான், எனக்கு மட்டும் ஆற்றல் இருந்தால் தண்ணி கடலிலே போய் வேஸ்ட்டாக கலக்குது பாருங்கம்மா. வேஸ்ட்டாக கலக்குதுன்னு இவனுக்கு யார் சொன்னது? அது யார் சொன்னதுன்னு நான் சொல்லுது, ஐயோ நான் வேஸ்ட்டாக போய் கலக்கிறேன் அப்படின்னு இவன்ட்டு கொண்டு சொல்லிச்சா. இயற்கையோட சுழற்சியில் அது கடலுக்குள்ளே ஒரு % கலந்தே ஆகணும், இல்லைன்னா இயற்கை எல்லாம் வேறு மாதிரி மாறிடும். அந்த இப்போ சமநிலை இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நாங்கள் நதிகளை தேசியமயமாக்கி இணைத்து விடுகிறோம். இணைத்து விட்டு எல்லா தண்ணியும் இங்கே கொண்டு வந்தால் கடலுக்கு கொஞ்சமாவது போகணுமே. ஆமாம், அதாவது போய் இப்போ பாயணும், அதாவது இருக்குது. அப்படி நம்ம ஆளு வாயில் வந்ததுக்கு பேசுவாங்க. பூமி இப்போ வெப்பமாகிக்கிட்டே இருக்குது, இருக்கிற பனியெல்லாம் கரைஞ்சி கடலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. அண்டார்டிகாவில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் கரைஞ்சி உள்ள பூமி வெப்பமாகிக்கிட்டே இருக்குது, கடல் மட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஊர்லேயே பாருங்கள், அழகாக மழை பெஞ்சு 3 மாதம், அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சு, அப்புறம் அந்த இளவேநீர் காலம், அந்த காலம், இந்த காலம் அப்படின்லாம் இப்போ எல்லாம் கணாக்காலமாக ஆகிப்போச்சு. எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியல. வெயில் மட்டும் சொல்லுன்னு வந்துருச்சு. ஆமாம், அது மட்டும் கரெக்டாக வந்துருச்சு. மழை கரெக்டாக வரல, எப்போ பெய்யும் என்னன்னு சொல்ல முடியாது. பருவநிலைகள் மாறிடுச்சு. இதெல்லாம் மாற்றினது யாருங்கிறீங்க? மனுஷனோட பேராசையில் காட்டை அழித்து ஒரு மரம் செடி இல்லாமல் வெட்டி. எதாவது பாருங்கள், மரம் இருக்கு வெட்டுறான்னா, ஆமாம், அமெரிக்காவில் ஒரு மரத்தை வெட்ட விட மாட்டான். நம்ம வளர்த்த மரத்தை வெட்டினாவே $200 ஃபைனா அவன் போட்டுருவான்.
அரசாங்கத்தை கேட்காம நீ வச்சிருக்க மரத்தையே வெட்ட முடியாதுன்றான். இங்கே அரசாங்க மரத்தை எவனாலும் வெட்டலாம். ஆமாம், அவன் பாதுகாத்து வச்சுருக்கான் மலைவாழ் மக்கள். அவன் நீ இருக்கக்கூடாது, போ, எதுக்குடா போக சொல்கிற, அப்போ தான் நாங்கள் ஃப்ரீயாக களவாடலாம் அப்படின்னு அவனை விரட்டி விட்டு அங்கே ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறான். காட்டை அழித்து, நாட்டை அழித்து, உலகத்தையே அழித்து. இன்றைக்கி வெப்பமாகுதுன்னு ஐநா சபையில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இனிமேல் இந்த ரெட் சிக்னல் கம்பெனியெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, எங்கேயும் வச்சுக்கக்கூடாது, எங்கே வச்சுக்காது, அது வைக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் கம்பெனி பூரா இங்கே தானே இருக்குது, நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியா தான் புத்தி சொல்கிறது பூரா. எப்போதுமே ஊரில் பார்த்தீங்கன்னா இளைச்சவன்ட்டு தான் புத்தி சொல்கிறது. டேய் அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது, பண்ணுறது பூரா அவனாக இருக்கும். அது மாதிரி இப்போ உலக நாடெல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து நீங்களாம் ரொம்ப பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளை சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை தான். ஆமாம், பிளாஸ்டிக்கை குறைக்கணும். பிளாஸ்டிக்கை போட்டு அது மக்க மாட்டேங்குது. பூமி சூடாகிக்கிட்டே இருக்குது. சூடாக சூடாக என்ன ஆகும், எல்லாம் கரைஞ்சி ஒரு காலத்தில் மனுஷனே இல்லாமல் ஆயிடுவான். அப்புறம் அப்படியா அப்புறம் எது வேணாலும் குறைச்சி கொண்டாடலாமா? ஆமாம், எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை நீ செய், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பங்கு போடுறதுல பயன் இல்லை. பூமி வெப்பமாகுங்கிறது பிரச்சனை தான், அது எல்லாரும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை. ஆட்சி ஆள அதிகாரத்தை எட்டி பிடிக்க எம்பிக்கள் கூட்டம், கூட்டுக்கட்சி கூட்டம், குழம்பு கட்சி கூட்டம்னு தலைநகர் டெல்லியில் பரபரப்பு ஓஞ்சபாடில்லை. மந்திரி சபையில மாற்றம், பதவியேற்பு, திட்டம், அறிவிப்பு, கட்சி கூட்டம்னு மாநிலத்திலையும் மாறி மாறி நடக்கிற மாற்றம், அரங்கேற்றம் முடிஞ்ச பாடில்லை. அதனால என்ன, அங்க இங்க எங்க என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்படியே அலைக்கா அள்ளிக்கிட்டு வந்து நாட்டு நடப்பையெல்லாம் உங்க வீட்டுல கொட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வாரி சுருட்டி வகை வகையா காரசாரமா மசாலா தோசையை சாப்பிட்டு பார்க்க நீங்களும் தயாரா இருங்க. அடுத்த தோசையை தயார் பண்ண நாங்க கிளம்புறோம். ரெடி ஜூட். தந்தனக்க 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 தந்தனக்க. மத்தியில் அரசமைக்க, புதுசா ஆட்சி அமைக்க ரொம்ப ரொம்ப மும்முரமா தீவிர முன்னேற்பாட்டோட தலாபுடல் ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்காங்க தாமரை கட்சிக்காரங்க. ஆனா தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அப்படின்னு சோகப்பாட்டு பாடிக்கிட்டே தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்குது ஒரு குரூப். அந்த முக்கிய புள்ளிகளை பத்தி தாங்க இப்ப பார்க்க போறோம். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல அகில இந்திய அளவுல ஆப்பு வாங்கின முக்கியமான அரசியல் தலைகள் யார் யாருன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம் வாங்க. முதல்ல நினைவுக்கு வர்ற முகம் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலோட முகம்தான். மஃப்ளரை கட்டிக்கிட்டு டெல்லி முழுக்க கில்லியா சுற்றி வந்த புள்ளி. எங்க கட்சிக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி, வாரணாசியில எனக்கும் மோடிக்கும் தான் போட்டின்னு லூட்டி அடிச்சு பேட்டி தந்துட்டு இருந்தாரு. பாவம், வாரணாசி அரவிந்துக்கு வச்சது ஆப்பு. என்னதான் இருந்தாலும் இப்படி தோத்திருக்க கூடாது. அவருக்கு அங்கங்க விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தொகுதின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட 20 தொகுதி கிடைச்சிருக்கணும். கிடைச்சதென்னமோ 4 தான். காங்கிரஸ் பக்கம்தான் ஏகப்பட்ட தர்ம அடி. அட, அமேதியில ராகுலே ஆரம்பத்துல பின்தங்கி இருந்தாரு, ஒரு வழியா சுதாரிச்சு ஜெயிச்சிட்டாரு. ரேபரேலி அமேதின்னு தாயும் மகனும் தப்பிச்சதே தம்பிரான் புண்ணியம்தான். பார்லிமெண்ட்ல எவ்வளவு அமளி நடந்தாலும் கொஞ்சம் கூட புன்னகை மாறாம சைலன்ஸ்னு கெஞ்சுற சபாநாயகர் மீரா குமார் 10 வருஷமா பாராளுமன்றத்துல அமளி துமளி, மைக் பறிப்பு, நாற்காலி வீச்சு, நடுமண்டபத்துல தர்ணா, சைடு மண்டபத்துல சட்டை கிழிப்புன்னு பலதையும் பார்த்தவங்க. அவ்வளவு ஏன், பெப்பர் ஸ்ப்ரேயை பார்த்து அச்சுன்னு தும்மினவங்க. அவங்களும் பீகார் மாநிலத்துல நின்னாங்க. பிஜேபி வேட்பாளர்கிட்ட தோத்து போயிட்டாங்க. அடுத்து சல்மான் குர்ஷித் சும்மா மான் மாதிரி துள்ளி குதிச்சு காங்கிரஸுக்காக பேசுவாரு. ஆனா யூபியில குர்ஷித் மானை வேட்டையாடிட்டாங்க. தன்னை எதிர்த்து போட்டி போட்ட பாஜக வேட்பாளர்கிட்ட சல்மான் குர்ஷித் சரண்டர் குர்ஷித் ஆயிட்டாரு. கல்வித்துறை அமைச்சரா இருந்த கபில் சிபிலுக்கும் ஃபெயில் மார்க் தான். டெல்லியில நின்னு விழுந்து போன புள்ளி கபில் சிபில். சுஷில் குமார் ஷிண்டே காவி கட்சிக்காரங்க சிண்டை பிடிச்சு அப்பப்போ உழுக்கிறவரு ஷிண்டே. காவி பயங்கரவாதம்னு ஸ்டேட்மெண்ட் விட்டு கலக்கினவரு. பாவம், அவரும் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிட்டாரு. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் தான் ஷிண்டேவுக்கு சோளப்பொரி கொடுத்து அனுப்பின தொகுதி. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் முக்கியமானவர் பிசி சாக்கோ. அவர் கேரள மாநிலம் சாலக்குடியில போட்டி போட்டு செம ஆப்பு வாங்கி எண்ட குருவாயூரப்பான்னு தோத்துட்டாரு சாரே. காங்கிரஸுக்கு மட்டும் இல்ல, காங்கிரஸோட சேர்ந்து காரசாரமா பேட்டி கொடுப்பாரே பீகார் அதிரடி பீரங்கி லொல்லு மன்னன் லல்லு பிரசாத் யாதவ். அவரோட டோட்டல் ஃபேமிலி டேமேஜ் தான். அவரோட மனைவி ராப்ரி தேவி, மகள் மிசா பாரதி 2 பேருமே அவுட்டு.
முன்னாள் தூங்கு மூஞ்சி பிரதமர் தேவகவுடா கர்நாடகாவில் ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவரோட மகன் குமாரசாமி காங்கிரஸ் வீரப்ப மொய்லிக்கு எதிராக போட்டி போட்டு தோல்விக்கு மொய் எழுதிட்டாரு. இந்த தேர்தலுக்கு எத்தனையோ பூ வந்தாலும் ஜெயிச்சது என்னவோ ஒத்தை ரோசாதாங்க. நகரி தொகுதியில YSR காங்கிரஸ் சார்பா நின்ன நடிகை ரோஜா ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் 858 ஓட்டு வித்தியாசத்துல தான். நகுமோ தகுமோன்னு நின்ன நக்மா எலெக்ஷன் பிரச்சாரத்துல ஒருத்தரை அடிச்சது நமக்கெல்லாம் தெரியும். எலெக்ஷன் ரிசல்ட்டோ அவரை அடிச்சிடுச்சு. நக்மாவுக்கு ஆப்பு. திவ்யா ஸ்பந்தன் அதாங்க குத்து ரம்யாவும் நாக் அவுட்டு. தெலுங்கானாவில் காங்கிரஸ் சார்பாக களமிறங்கின ஜெயசுதா விஜயசாந்தி 2 பேருமே ஃப்ளாப் ஆனாங்க. வடக்கில் தப்பிச்ச 2 நட்சத்திரங்க பாஜக ஹேமமாலினியும் திரிணாமுல் முன்முன் சென்னும் தான். மொத்தத்தில் இந்த பிரபலங்கள் எல்லாரையும் சுருட்டி புரட்டியது மோடி அலையா இல்லை மக்களோட சுனாமி கோபமா யாருக்கு தெரியும்? என் குத்தமா உன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. கொட்டுமழை காலம் உப்பு விற்க போனேன், காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். இப்படி அரசியல் கட்சி ஆபீஸ் பக்கமெல்லாம் பாட்டு சத்தம் முணுமுணுப்பா கேட்டுக்கிட்டே இருக்குது. வெற்றி பெற்றவங்க துள்ளி துள்ளி குதிக்கிறாங்க, தோல்வி அடைஞ்சவங்க அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகிறாங்க. அப்புறம் என்ன பேச்சு பேட்டி அறிக்கைன்னு கேட்கவா வேணும்? மைக்கு கிடைச்சா கடிச்சு துப்பிட மாட்டாங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோங்க. இதை நாங்கள் மதிக்கிறோம். உண்மையிலே சொல்லப்போனால் கடந்த 10 வருஷமாக நாங்கள் எவ்வளவோ மக்களுக்காக நலத்திட்டங்களை கொடுத்துருக்கோம், ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருக்கோம். கடந்த 10 வருஷமாக இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி ஒரு திறந்த புத்தகம். நீங்கள் யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷமே எனக்கு உதவி பண்ண அதிகாரிகளுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவிக்கிறேங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய எதிர்காலத்திலையும் இந்தியா ஒரு வளமான நாடாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்சி அமைக்கிற ஆட்சியாளருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்படி வாழ்த்து சொல்லிட்டு காணப்படுது நான் இல்லைங்க, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாமரம் முலம் 10 ரூபா பூ வாங்கலையோ பூவு. திமுக குடும்ப அரசியல்னு சொல்றாரு விஜயகாந்த். அவரோட கட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட கண்ட்ரோல்லே கிடையாதுங்க. அவரோட மனைவி பிரேமலதா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் கட்சியவே வந்து நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட மச்சான் சுதீஷ் அவர் தான் வந்து மற்ற பணிகள்லாம் பார்த்துட்ருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க, போன தடவை அதிமுகவில் கூட்டணி வச்சதுனால தான் இவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியே கிடச்சிச்சு. அதெல்லாம் மறந்துட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டார். வந்து என்ன சொன்னார்னு கேட்குறீங்க? நாங்கள் மக்கள் கூடவும் ஆண்டவன் கூடவும் மட்டும்தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு வச்சார். ஆனால் அவங்க கூடவா கூட்டணி வச்சார்? யார் கூடவோ கூட்டணி வச்சார். இப்போ எப்படி இருக்காரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நான் வேறையா சொல்லணும்? பூவு 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 இப்படி விஜயகாந்த் பற்றி வேலாசி தள்ளினது யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யாரு? தேமுதிகவோட அதிருப்தி எம்எல்ஏ சுந்தர்ராஜன். பலான் பலான் பலான். நான் இந்த சினிமா விட்டு விலகி இந்த அம்மன் பாட்டு அப்புறம் இந்த டிவி சீரியலுக்குலாம் வந்து இசையமைச்சிட்டு இருந்தேங்க. அப்போதான் இந்த டம்மி டப்பாசு அப்படிங்கிற படத்தோட டைரக்டர் என்கிட்ட வந்து இந்த படத்துக்கு நீங்கள் தான் சார் இசை பண்ணும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன படங்க அப்படின்னு கதையை பற்றி கேட்டேன். அவர் வந்து இந்த கதை வந்து ஃபுல்லாக சென்னையில் இருக்க சேரிய சம்மந்தமான கதை சார், நிறைய கானா பாட்டுகள் தேவை அப்படின்னார். அப்போ தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அந்த காலத்தில் நான் ஒரு பாட்டு போட்டேன். என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? அண்ணா நகரு ஆண்டாளு ஐநாவரம் கோபாலு. அந்த பாட்டு மட்டுமாங்க. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி இப்படி நிறைய பாட்டு போட்டிருக்கேங்க. அப்போ இந்த பாட்டு போடுறப்பலாம் சொன்னாங்க, என்ன இது புதுசாக இருக்குது அப்படி நிறைய பேர் என்னை திட்டினாங்கங்க. ஆனால் இப்போ பாருங்க, இந்த சினிமாவில் எதெல்லாம் புதுசாக வருது அது அப்போ வந்து சரியாக வின் பண்ணலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்குங்க. பலோன் 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 ஜெயிக்கும்னு ஆவேசமாக பேசினது நான் இல்லைங்க, இசையமைப்பாளர் தேவா. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் ரொம்பவே ட்ரை பண்ணோம். இருந்தாலும் பரவலாக பணப்பட்டுவாடா நடக்க தான் செஞ்சுது. ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், போன வாட்டி நாங்கள் என்ன பண்ணோன்னா வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி அதே ஐடியாவை கொஞ்சம் மாற்றி மக்கள்கிட்ட போயிட்டு அப்பா
ஓட்டுக்கெல்லாம் பணம் வாங்காதீங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது நல்லாவே நல்லா ஒர்க் ஆச்சுன்னா பார்த்துங்களேன். ஏன்னா சில தொகுதிகள்லாம் அரசியல்வாதிகள் பணம் கொடுக்க முன் வந்தபோது மக்கள் நிறுத்தி, எப்பா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்களே வெளில அனுப்பின சம்பவம் நடந்தாங்க இருக்குது. ஆனால் மொத்தத்தில் சொல்லப்போனால் நாங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும், நாங்கள் என்ன தான் பிரச்சாரம் பண்ணாலும் மக்களாக பார்த்து திருந்தாட்ட வச்சுங்களேன், இந்த ஓட்டுக்கு பணன்ற வழக்கு முறையை மாற்ற முடியாதுங்க. அதனால் மக்களாக பார்த்து சிறந்த அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் இருக்கணும். நன்றிங்க. ஐஸ் இந்த மாதிரி மக்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் ஓட்டுக்கு பணத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னது நான் இல்லைங்க. தமிழக தேர்தல் துறை தலைமை அதிகாரி பிரவீன்குமார். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். எல்லாருங்க எங்கிட்ட ஸ்டாலின் ராஜினாமா கடிதம் கொடுக்க போனாராமே, கலைஞர் அதை வேணான்னு சொல்லிட்டாராமே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்குறாங்க. என்னங்க இது? இவர் ராஜினாமா கடிதம் எழுதி அப்படியே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுப்பாராம். உடனே அவருடைய ஜால்ராக்கள் அங்கே வந்துட்டு, ஐயோ ஐயா ராஜினாமா பண்ணாதீங்கய்யா அப்படின்னு அவரை தடுப்பாராம். உடனே கலைஞரும் ராஜினாமாக்காவன நேரம் அல்ல, அது தேவையும் அல்ல, கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை வாங்காமல் விடுவாராம். இதெல்லாம் பார்க்க எப்படிங்க இருக்கு? இந்த காலையில் ஒத்திகை பார்த்து சாயங்காலம் அந்த நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு நாடகங்க. அண்ணாச்சி ஏன் அத்தனையுமே நாடகம் சொன்னது நான் இல்லைங்க, மூக்கா அழகிரி இருக்காங்களா, அவங்க தான்.